கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தரின் சத்தம் மகத்துவம் உள்ளது. திரண்ட தண்ணீர் மேல் ஜலப்பிரவாகம் மேல் கர்த்தரன் முழங்குகிறார். அல்லேலூயா. கர்த்தர் பிரியமானவர்களே, இன்று நாம் உங்கள் ஜெப முறையை மாற்றுங்கள் என்ற தலைப்பில் பார்க்க போகிறோம். அதற்கான வேத வசனம் எபேசியர் 1 வசனத்தை வாசிக்கிறேன் உங்களுக்காக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த பகுதியில் பவுல் எபேசியருக்கு எழுதின இந்த நிருபத்தில் அவர் சொல்லுகிற காரியம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவன் என்ன பண்ணியிருக்கிறார்னா, கிறிஸ்துவுக்குள்ளே உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். இனிமேல் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லவில்லை, ஏற்கனவே ஆசீர்வதித்திருக்கிறாராம். சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும். இனிமே நான் ஜெபிக்கிறதுனாலையோ பக்தியாக வாழுகிறதுனாலையோ நான் செய்கிற ஊழியங்களினாலேயோ தான தர்மங்களினாலேயோ அதை பார்த்து எக்ஸ்ட்ரா ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்க போகிறதில்லை. ஏற்கனவே சகல ஆசீர்வாதங்கள், இதுக்கப்புறம் ஆண்டவர் ஆட் பண்ண போகிறார், கூட்ட போகிறார் என்ற ஒரு காரியம் இல்லை. சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஏற்கனவே ஆசீர்வதித்திருக்கிறார். அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை அவர் குறித்து சொல்லும்போது, பாவங்களிலே மரித்த நம்மை தேவன் திரும்ப உயிரோடு எழுப்பி இருக்கிறாராம். கிறிஸ்துவோடு உயிரோடு எழுப்பி கிறிஸ்துவோடு கூட உன்னதங்களிலே விட்டிருக்கிற ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். நான் கிறிஸ்துவுக்குள்ளாக நான் இருக்கிறேன் என்பதை காட்டிலும் மேலான ஆசீர்வாதம் எதுவும் இல்லை. அது எங்கே இருக்கிறார்னா, பூமியில் நம்மளை வச்சிருக்கல, கிறிஸ்துவோடு கூட உன்னதங்களிலே நாம் வீற்றிருக்கிறோம் என்று எபேசியர் 2 வாசிக்கிறோம். அவரோடு கூட நாம் ஏற்கனவே வீற்றிருந்தால், எப்படி விசுவாசத்தில் கிறிஸ்து நம்முடைய இருதயத்தில் வாசம் பண்ணுகிறாரோ, அதே மாதிரி விசுவாசத்திலே நாம் அவருக்குள்ளாக அவரோடு கூட உன்னதங்களிலே வீற்றிருக்கிறோம். அதுதான் ரட்சிப்பின் சத்தியம். அவரோடு கூட உன்னதங்களிலே நான் வீற்றிருக்கிற போது இதை காட்டிலும் மேலான வேற ஆசீர்வாதம் எதுவும் இல்லை. யோவான் சொல்லுகிறபடி, பிரியமானவர்களே, உங்கள் ஆத்துமா வாழுகிறது போல நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பீர்களாக. என்னுடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களின் வெளிப்பாடாக தான் பூமிக்குரிய சுகமும் ஐஸ்வர்யமும் சமாதானமும் ஆசீர்வாதங்களும். எனக்கு பூமிக்குரிய நன்மைகளை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அது என்னவென்றால், ஆவிக்குரிய ரீதியில் எனக்கு ஏற்கனவே இருக்கிற வாழ்க்கைக்கு ஏற்றபடியாக தான் பூமியில் எனக்கு ஆசீர்வாதம் இருக்கு. ஆவிக்குரிய ரீதியில் சகல ஆசீர்வாதத்தினாலும் நான் ஆசீர்வதிக்கப்பட்டேனால், நான் இனிமே வேற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ரீதியில் தேவன் என்னை வைக்கவில்லை என்றால், பூமிக்குரிய சகல ஆசீர்வாதமும் எனக்குரியது தான். நான் இனிமே சம்பாதிக்க வேண்டியதில்லை. தேவன் என்னை ஏற்கனவே ஆசீர்வதித்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு தான் பவுல் ஜெபம் பண்றார். இந்த எபேசிய சபைக்கு ஜெபம் பண்ணும்போது, உங்கள் மனக்கண்கள் திறக்கும்படி நான் வேண்டிக் கொள்கிறேன். என்ன மனக்கண்கள்? நீங்க கிறிஸ்துக்குள்ளாக ஏற்கனவே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்பதை அறிந்து கொள்ளத்தக்கதாக உங்கள் மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்று அவர் ஜெபம் பண்றார். அதே காரியத்தை தான் இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். நீங்கள் ஏற்கனவே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் விரும்புகிற வேண்டுகிற இந்த காரியத்தை இனிமேதான் ஆண்டவர் உங்களுக்கு செய்ய போகிறார்னு இல்லை, ஏற்கனவே அவர் செய்து விட்டார், உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நிறைய நேரத்தில் நம்மளுடைய ஜெபத்தை பாருங்களேன், ஆண்டவரே எனக்கு இது தாங்க, அது தாங்க, சுகம் தாங்க, விடுதலை தாங்க, ஆசீர்வாதம் தாங்க, செழிப்பு தாங்கன்னு தான் கேட்குறோம் இல்லையே. என்ன கண்ணோட்டத்தில் கேட்குறோம்? அவர் ஏற்கனவே தந்து விட்டார் என்ற ரீதியில் கேட்கறதில்ல.
இனிமே நான் கேட்கும்போது அவர் தரப்போகிறார் என்ற ரீதியில் சொல்லும்போது என்னத்தை காண்பிக்கிறான்னா, அவர் ஏற்கனவே ஆசீர்வதித்திருக்கிறார் என்பதை நாம் அங்கீகரிக்கவில்லை. நிறைய நேரத்தில் தேவன் எனக்கு இதெல்லாம் செய்ய முடியும், சுகம் தர முடியும், செழிப்பை தர முடியும், கடன் பாரத்தை நீக்க முடியும், சமாதானத்தை உண்டாக்க முடியும், தேவனால் முடியும் என்பதை விசுவாசிக்கிறவர்கள் தேவன் அதை முடித்து விட்டார் என்பதை விசுவாசிக்கவில்லை. இன்னைக்கு ஆண்டவர் பேசுகிற ஒரு காரியம் தான், ஜெப முறையை மாற்றிக்கொள்ளுங்கள். இனிமே நான் செய்ய போகிற ரீதியில் ஆண்டவர்கிட்ட போகக்கூடாது. ஏற்கனவே ஆண்டவர் செய்து விட்டார் என்பதை அறிந்தவர்களாக நாம் அவரிடத்துல போகணும். ஜெயமுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை என்னன்னா, என்னுடைய வாழ்க்கையில் நான் என்னும் ஜெயத்தை சுதந்திரிக்கிறவனாக அல்ல, இயேசு ஏற்கனவே சிலுவையில் சம்பாதித்த அந்த ஜெயத்தை நான் பூமியில் அதை நிறைவேற்றுகிறவனாக இருக்கணும், அதை சுதந்திரிக்கிறவனாக இருக்கணுமே ஒழிய ஜெயத்தை சம்பாதிக்கிறது என் வேலை இல்லை. ஜெயத்தை இயேசு சம்பாதித்து விட்டார். அவர் சம்பாதித்த ஜெயத்தை சுதந்திரிக்கிறது தான் ஜெயமுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை. இதுக்கு என் மைண்ட் செட் சேஞ்ச் ஆகும். நான் கேட்கறதுனால தேவன் என்ன ஆசீர்வதிக்கிறார் என்ற ரீதியில் நான் ஜெபம் பண்ணாம, தேவனே நீர் என்னை ஏற்கனவே ஆசீர்வதித்திருக்கிறீர், அதை எனக்கு சுதந்திரிக்க பலனின் கிருபை தாங்க, விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க அப்படின்னு நீங்கள் அவர்கிட்ட போய் நின்று தேங்க்யூ சொல்லணும். ஏற்கனவே ஆசீர்வதிச்சிங்களே நன்றி அப்படின்னு சொல்லுகிற ரீதியில் அவர்கிட்ட போகணும். நீங்கள் சுதந்திரிக்கத்தக்கதாக விசுவாசத்தை செயல்படுத்த வேண்டும். ஜெப முறையை மாற்றிக்கொண்டால் ஜெபத்தில் பலனை பார்ப்பீர்கள். ஜெபத்தை கேட்கிறவர் நீங்கள் ஜெபிக்கும் போது விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். என்ன விசுவாசம்? அவர் ஏற்கனவே உங்களுக்கு ஆசீர்வாதங்களை கொடுத்து விட்டார், சம்பாதித்து விட்டார், நீங்கள் அவரோடு கூட உன்னதங்களிலே வீற்றிருக்கிறீர்கள் என்ற அறிவோடும் நிச்சயத்தோடும் அவருடைய சமூகத்தில் போய் நிற்கிறவர்களாக இருக்கும். அவர் சம்பாதித்த ஜெயத்தை சுதந்திரிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறவராய் இந்த நாளிலே உங்களோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். நீங்கள் அப்படி ஜெபம் பண்ணும்போது தான் அவருடைய கிருபையை நீங்கள் அங்கீகரிக்கிறீர்கள். இல்லைன்னா உங்களுடைய சுய நீதியை பக்தியை சார்ந்தவர்களாக போய் நிற்பீங்க. ஆண்டவரே, நான் எவ்வளோ பக்தியாக வாழ்கிறேன், எவ்வளோ உபவாசம் பண்ணியிருக்கேன், எவ்வளோ ஜெபம் பண்ணியிருக்கேன், எவ்வளோ ஊழியங்களை செஞ்சுருக்கேன், மற்றவங்களை போல வாழாமல் எவ்வளோ பரிசுத்தமாக வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லி பரிசேயனை போல உங்கள் பக்தியை சார்ந்தவர்களாக, உங்கள் சுயநீதியை சார்ந்தவர்களாக ஆண்டவர்கிட்ட போவீங்க. அப்போ தான் போய் சம்பாதிக்கணும்னு பார்ப்பீங்க. ஏற்கனவே கொடுத்து விட்டார்னா அது என்ன சொல்லுதுன்னா, என்னுடைய நீதியை பொறுத்தல்ல, என்னுடைய பக்தியை பொறுத்தல்ல, இயேசு எனக்காக சிலுவையில் செய்த அன்பின் கிரியை நிமித்தம், அந்த தியாகத்தின் நிமித்தம் ஏற்கனவே நான் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டவனாக இருக்கிறேன் என்ற ரீதியில் போகும்போது தான் அது கிஃப்டாக பெற்றுக்கொள்வீங்க. இல்லைன்னா சம்பாதிக்க பார்ப்பீங்க. நீர் ஏற்கனவே என்னை ஆசீர்வதித்து இருக்கிறீர் என்ற ரீதியில் ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஆண்டவரே நான் இப்படிலாம் இருக்கிறேன் அதனால தாங்கன்னு போய் கேட்க மாட்டீங்க. நீங்கள் ஏற்கனவே தந்துட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் கிருபையை நீங்கள் அங்கீகரிக்கிறவராயிருந்து அந்த கிருபையினாலே எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வீர்கள். எபேசியர் 2:4-6 வரைக்கும் அதை வாசிக்கிறோம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரம் செய்தார். மரித்த பாவத்தில் அக்கிரமத்தில் மரித்த இருந்த என்னை கிருபையினாலே ரட்சித்தார். அந்த ரட்சிப்புனா என்னன்னா, மரித்த என்னை திரும்ப உயிரோடு எழுப்பினார். கிறிஸ்துக்குள் உயிரோடு எழுப்பி உன்னதங்களிலே வீற்றிருக்கிறார். இது ஏற்கனவே செஞ்சிட்டார். எதுக்குன்னா, வருங்காலங்களிலே அவருடைய கிருபையின் மகா மேன்மையின் ஐஸ்வர்யத்தை விளங்க பண்ணுவதற்காக. ஃபியூச்சரில் நடக்க வேண்டியது என்னன்னா, ஏற்கனவே எனக்கு தேவன் பாராட்டின கிருபையின் நிமித்தம் தேவனுக்கு மகிமை உண்டாகத்தக்கதாக காரியங்கள் வெளிப்படணும். இனிமே தான் எனக்கு காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார்னல்ல, ஏற்கனவே எனக்கு செய்ததை விளங்க செய்யும் போது தேவனுக்கு மகிமை உண்டாகும். அதற்காக தேவன் ஏற்கனவே என்னை ரட்சித்து உன்னதங்களே விட்டிருக்க செய்திருக்கிறார்.
எப்படி இதை நான் பெற்றுக்கொள்கிறேன்? கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் தொடர்ந்து சொல்கிறார், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய, நான் உன்னதங்களிலே வீற்றிருக்கிறேன் என்றால் என்னுடைய கிரியையினால் அல்ல, தேவனுடைய கிஃப்ட். இது கிருபையினால தான் ரட்சிக்கப்பட்டேன். ஆனால் அந்த பாக்கியத்தை, அந்த நிலையை நான் எப்படி பெற்றுக்கொள்கிறேன் என்றால் விசுவாசத்தினாலே பெற்றுக்கொள்கிறேன். விசுவாசம் என்பது தேவன் கிருபையினாலே எனக்கு ஏற்கனவே செய்ததை நம்பி நிச்சயித்து அதன்படி செயல்படுகிறது தான் விசுவாசம். 9ஆம் வசனம் 10ஆம் வசனத்தில், ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. அந்த கிரியை குறித்து சொல்லுகிறார், ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நான் கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு, நான் எதுக்கு சிருஷ்டிக்கப்பட்டேன் என்னால் நற்கிரியைகளை நான் கிறிஸ்து இயேசுக்குள் செய்ய வேண்டும். அதற்காக தான் பர்பஸே எனது, நான் நற்கிரியைகளை செய்ய வேண்டும். அந்த நற்கிரியைகளை செய்வதற்காக தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நான் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். நான் எப்படி வாழணும், எப்படி சாட்சியா இருக்கணும், தேவனுக்கு மகிமையை கொண்டு வரத்தக்கதாக என் வாழ்க்கை எப்படி இருக்கணும், என்னென்ன காரியங்களை நடப்பிக்க வேணும், எவ்வளோ பக்தியா இருக்கணும், என்ன ஊழியம் செய்யணும், எந்த ஐஸ்வர்யத்தை சுதந்திரிக்கணும் என்பதை எல்லாம் என் வாழ்க்கைக்கான ரோட் மேப்பே ஆண்டவர் ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அதை சம்பாதிச்சு வச்சிருக்கிறார். அதற்கான காரியங்களை எல்லாம் சிலுவையில் நிறைவேற்றி என்னை ஆவிக்குரிய ரீதியில் கிறிஸ்துவோடு கூட உன்னதங்களிலே வீற்றிருக்க செய்கிறார். என்னுடைய காரியம் என்னன்னா, விசுவாசத்தை கொண்டு கிருபையினாலே அவர் ஏற்கனவே கொடுத்ததை சுதந்திரிக்க வேண்டும். அப்பொழுது தேவனுக்கு மகிமை உண்டாகிறது. என் ஜெபம் அதை வெளிப்படுத்துகிறதா. இனிமேதான் இதை தரப்போறார் அப்படின்னு போய் ஜபிக்கிறது விசுவாசம் உள்ள ஜெபம் இல்லை. ஆண்டவரே, நீர் ஏற்கனவே இதை தந்துட்டீங்களே, அதுக்காக நன்றி என்று சொல்லுகிறது தான் விசுவாசம் உள்ள ஜெபம். விசுவாசம் என்பது அந்த விசுவாச கேட்டதை பெற்றுக்கொண்டேன் என்ற நிச்சயத்தோடு நான் விசுவாசத்தை நடப்பிக்கிறவனா இருக்கணும். அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ தன்னுடைய இருதயத்தில் ஏற்கனவே விசுவாசித்தால், நான் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் நான் சுகமாவேன், அவருடைய மனதில் அவள் ஏற்கனவே சுகத்தை பெற்றுக்கொண்டபடினால் அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் போய் தைரியமாக வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் அவள் விசுவாசித்தபடியே வெளிப்பட்டது. அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் விசுவாசத்தின்படி உனக்கு சொஸ்தம் அடைந்த நீ. அந்த காரியத்தை தான் நான் கிறிஸ்துவுக்குள்ளாக ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், அவருடைய பிள்ளையா இருக்கிறேன், ஜெபிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் ஜெபிக்கும் முறையாக இருந்து விசுவாசத்தினாலே சுதந்திரிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த விசுவாசத்தில் இருக்கிற சேலஞ்சே என்ன, சவாலே என்னன்னா, நான் ஆவிக்குரிய ரீதியில் ஏற்கனவே ஆசீர்வாதங்களை நான் சுதந்திருக்கிறேன். அப்போ என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஏற்றபடி, ஆவிக்குரிய நிலைக்கேற்றபடி பூமியிலே எனக்கு நல்வாழ்வும் சுகமும் காணப்பட வேண்டும் என்றால், ஏன் காணப்படவில்லை என்று பார்க்கும்போது, ஏன் ஆவிக்குரிய ரீதியில் நான் ஏற்கனவே சுகப்பட்டிருக்கிறேன், வேதம் சொல்லுகிறது அவருடைய தலைமையால் சுகமாக இருக்கிறேன், ஏன் சரீரத்தில் ஒன்றும் காணப்படலை அப்படின்னு சொல்லும்போது, ஆவிக்குரிய கிருபையினாலே பெற்றுக்கொண்டதை ஆட்டோமேட்டிக்காக என் வாழ்க்கையில் நிறைவேறாது. அதற்கு தேவை விசுவாசம். கிருபையினாலே ஏற்கனவே ரட்சிப்பை கட்டளையிட்டு இருந்தாலும் கிருபையினாலே நான் ரட்சிக்கப்படுகிறதை விசுவாசத்தை கொண்டு தான் பெற்றுக்கொள்கிறேன். விசுவாசம் என் வாழ்க்கையில் செயல்படுமானால், காணப்படுமானால், ஏற்கனவே கிருபையினாலே அவர் ஏற்கனவே ஆயத்தம் பண்ணின காரியங்களை, கொடுத்த காரியங்களை நான் பூமிக்குரிய வாழ்க்கையிலும் அனுபவித்து நடப்பிக்கிறவனாக இருப்பேன். எப்படி ஒரு நதியை தாண்டி பாலம் இருக்கிறது போல, இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் வரணும்னா இந்த பாலத்தின் வழியாக தான் வந்து ஆகணும். அதே போல் ஆவிக்குரிய ரீதியில் எனக்கு சகல ஆசீர்வாதங்களும் கொடுக்கப்பட்டிருந்தாலும் பூமிக்குரிய வாழ்க்கையில் நான் அதை சுதந்திரிக்க வேண்டும் என்றால், ஆவிக்குரிய நன்மைகள் என்னுடைய பூமிக்குரிய காரியங்களில் வெளிப்படுவதற்கு என்னிடத்தில் காணப்பட வேண்டிய ஒரு பாலம் போல விசுவாசம் காணப்பட வேண்டும். இந்த ஆவிக்குரிய காரியங்களை பூமிக்குரிய வாழ்க்கையில் நான் காண்பதற்கு விசுவாசம் அப்படின்னு சொல்லும்போது, விசுவாசம் எதிலிருந்து வருகிறது நம்மளுக்கு தெரியும். விசுவாசம் கேள்வியினால் வருகிறது, கேள்வி தேவனுடைய வசனத்தை கேட்பதனால் உண்டாகிறது. தேவனுடைய வார்த்தையில தான் இந்த ஜீவன் இருக்கிறது, ஆசீர்வாதங்கள் இருக்கு, வல்லமை இருக்குது. அந்த வார்த்தையின் வல்லமையை விசுவாசத்தை கொண்டு நான் பூமியிலே நான் பெற்றுக்கொண்டு சுதந்திரிக்கிறவனா இருக்கிறேன். நானும் பைபிளை வாசிக்க தானே செய்கிறேன், கேட்க தானே செய்கிறேன். நான் நிறைய பைபிள் படிக்கிறேங்க, நிறைய கேட்டிருக்கேங்க.
பிரசங்கம் கூட பண்ணுறாங்க, பைபிளை மற்றவங்களுக்கு போதிக்கிறாங்க. இருந்தாலும் அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதம் அந்த நிலை பூமிக்குரிய காரியத்தில் காணப்படலை அப்படின்னா அதுக்கும் வேதம் சொல்லுகிறது. ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தில் இருக்கிற சகல நன்மைகளையும் பூமிக்குரிய வாழ்க்கையில் ஏன் பார்க்காம முடியல அப்படின்றதுக்கு சொல்லப்படுகிறது. யாக்கோபு 1:22-25 வரைக்கும் வாசிக்கிறோம். அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள் அப்படின்னு சொல்லுது. கேட்கிறதோட பார்க்கறதோட படிக்கிறதோட நிப்பாட்டக்கூடாது, அதை செய்யும் போது தான் பாக்கியவான்களாய் மாறுகிறோமா. தொடர்ந்து வாசிக்கிறோம். எண்ணத்திலானெனில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். அவன் தன்னைத்தானே பார்த்து அவ்விடம் விட்டு போன உடனே தன் சாயல் என்னதென்பதை மறந்து விடுவான். எப்படி கண்ணாடியில் பார்த்தா ஓ சூப்பர் நான் அழகாக இருக்கேன், எல்லாம் கரெக்டாக இருக்குது, பர்ஃபெக்டாக இருக்குது, நல்லா இருக்குன்னு பார்த்துட்டு கண்ணாடியை தாண்டிட்டு நம்ம போனோன்னே என் முகம் எனக்கு கண்ணாடி போகும்போதோ இதுதான் என் முகம் அப்படின்னு தெரியுது. அந்த நினைப்பு மற்ற நேரத்தில் இருக்காது. என் முகத்தை நான் மறந்து விடுகிறது போல தேவ வசனத்தை கேட்டுட்டு அதன்படி செய்யலைன்னா கேட்கும்போது பார்க்கும்போது வேதத்தை என்னை குறித்து இப்படி சொல்லியிருக்கிறார் தேவன், அப்படி சொல்லியிருக்கிறார் தேவன் அப்படின்னு கேட்டு அதுக்கப்புறம் மறந்து விடுகிற ஒரு அனுபவம் போல தான். ஆனால் பார்க்கறத கேட்கறத நான் அனுபவிக்கணும்னா என்ன சொல்லப்படுகிறதுனா சுயாதீன பிரமாணமாகிய பூர்ண பிரமாணத்தை உற்று பார்த்து வேதத்தில் நல்லா பார்த்து என்னை குறித்து பார்த்தா போதாது, அதிலே நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை மறக்கிறவனாய் இராமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாய் இருப்பான். பார்த்து அதை உற்று பார்த்து அதில் நிலைச்சிருக்கணும். அது சொல்லுகிற காரியத்தில் நீங்கள் நிலைத்திருந்தாதான் அந்த வார்த்தையில் நிலைத்திருக்கும் போது தான் அதற்கேற்ற கிரியை செய்வீங்களா. அப்படி கிரியை செய்கிறவனாய் இருந்து தன் செய்கையிலே பாக்கியவனாய் இருப்பான். கேட்டால் போதாது, அந்த வார்த்தையில் நிலைத்திருக்கணும். நிலைத்திருக்கும் போது அந்த வார்த்தை உங்களில் நிலைச்சிருந்தாதான் அதற்கேற்ற பலனை கிரியையில் கொண்டு வருவீங்க. கேட்கிறவனாய் மாத்திரமல்ல அதை செய்கிறவனாய் இருக்கணும். வார்த்தையை உங்கள் வாழ்க்கையில் நடப்பியுங்கள். அப்பொழுது ஆவிக்குரிய வாழ்க்கையில் உங்களுக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்ட சகல ஆசீர்வாதங்களும் பாக்கியங்களும் பூமியிலும் காணப்படும். அதுக்கு பாலமாக இருக்கிறது விசுவாசம். அந்த விசுவாசத்தினால எப்படி எனக்கு கிடைக்குதுன்னா வேத வசனத்தை கேட்டு அதை நான் பூமியில் நடப்பிக்கும் போது கிரியையில் கொண்டு வரும்போது அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களும் பூமிக்குரிய காலையில் காணப்பட்டு நான் பூமியில் பாக்கியவானாக இருப்பேன். பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் நான் கேட்கும்போது ஜெபிக்கும்போது கர்த்தர் எனக்கு தருகிறார். வேதத்திலேருந்து காரியத்தில் நான் நிலைச்சிருக்கேன், வசனத்தில் நான் நிலைச்சிருக்கேன். ஏன் எனக்கு நான் கேட்டதை நான் விசுவாசிக்கிறதை இன்னும் சுதந்திரிக்க முடியல அப்படின்னா ஒரு சில காரியங்கள் தடையாக இருக்கலாம். ஒன்று நம்முடைய அவ்விசுவாசம். மத்தேயு 17:14 வசனத்திலேருந்து 21 வசனம் வரைக்கும் வாசிக்கிறோம். அங்கே ஒரு தகப்பன் தன் மகனை கூப்பிட்டு வராரு. சீஷர்களால் அவனை சொஸ்தப்படுத்த முடியல. இயேசு கூப்பிட்டு சொஸ்தப்படுத்திடுறாரு. அப்போ சீஷர்கள் கேட்குறாங்க, ஏன் எங்களால் இவனை சொஸ்தப்படுத்த முடியல அப்படின்னு கேட்கும்போது உங்களுடைய அவ்விசுவாசத்தினாலே அப்படின்றார். அதே மாதிரி தகப்பன் கேட்குற நீ விசுவாசிக்கிறியான்னு கேட்கும்போது அவன் சொல்ல, ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன், ஆனால் என்னுடைய அவ்விசுவாசத்துக்கு எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்ற. நிறைய நேரம் நினைக்கிற காரியங்கள் என்னன்னா விசுவாசம் இருந்தால் அவ்விசுவாசம் இல்லைன்னு இல்லை. விசுவாசமும் வச்சுக்கிட்டு அவ்விசுவாசமும் வச்சுக்கிட்டு தடுமாறி கொண்டு இருக்கிற நிலைமை காணப்படும். அதனால தான் இயேசு சொல்லுகிறாரு, தன் இருதயத்தில் விசுவாசித்து சந்தேகப்படாமல் விசுவாசித்தால். விசுவாசம் எப்படி இருக்குன்னா சந்தேகம் இல்லாமல் விசுவாசிக்கும். சந்தேகம்னா என்னன்னா விசுவாசத்துக்கும் அவ்விசுவாசத்துக்கும் நடுவில் ஒரு அலையை போல முன்னால் பின்னாலன்னு தடுமாறிட்டு இராமல் விசுவாசத்திலே நிலைத்திருந்தால் நாங்கள் ஜபிக்கிறதுல நான் கேட்கறத நான் பெற்றுக்கொள்வேன், நான் சொல்லுகிறத நிறைவேறும். தடையாய் காணப்படுகிறது விசுவாசத்தினாலே நான் ஆவிக்குரிய காரியங்களை பூமிக்குரிய வாழ்க்கையில் நான் ஏன் அனுபவிக்க முடியல அந்த ஆசீர்வாதங்களை அப்படின்னா என்னுடைய அவ்விசுவாசம் வேதம் சொல்லுகிற காரியத்தில் நிலைத்திராமல் அந்த நிச்சயத்தில் நிலைத்திராமல் என் கண்கள் காதுகள் எனது ஐம்புலன்கள் சொல்லுகிறத நான் நம்பிட்டு வேதத்தையும் நம்பிட்டு இங்கேயும் அங்கேயும் தடுமாறிக்கொண்டே இருக்கிறதுனால
பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறது. அவர் கொடுக்கல அப்படின்ல, ஏற்கனவே ஆசீர்வதித்திருக்கிறார். சுகத்துக்காக ஜெபம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஏற்கனவே சுகப்படுத்திட்டார். பொருளாதார காரியங்களை, செழிப்பை, விடுதலை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கீங்கன்னா அவர் ஏற்கனவே நீங்கள் ஐஸ்வர்யம் ஆகும்படி அவர் தரித்திரம் ஆயிட்டார், உங்களுக்கு ஐஸ்வர்யம் கொடுத்துட்டார். சமாதானத்துக்காக ஜெபம் பண்ணினா ஏற்கனவே சமாதானத்தை உண்டாக்கி இருக்கிறார். தேவனோடே உங்களுக்கு சமாதானம் உண்டாக்கிறார். பூமியில் சமாதானம் தர மாட்டாரா? வேதம் சொல்வது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனே உங்களுக்கு கொடுத்துட்டாரு, வேற என்னத்தை பூமியில் கொடுக்காம இருப்பார்? பரிசுத்த ஆவியானவர், திரியேக தேவன் ஒருத்தர் உங்களுக்குள்ளாக வாசம் பண்ணுகிறார். கடவுளே உங்களுக்குள்ளாக வாசம் பண்ணுகிறார். அவரோடு கூட உன்னதங்களில் வீற்றிருக்க செய்திருக்கிறார். சகல ஆவிக்குரிய பூமிக்குரிய சரீரபரமான நன்மைகளையும் கொடுத்திருக்கிறார். ஆனால் அதை நான் ஏன் பூமியில் சுதந்திரிக்க முடியலன்னா, அவர் செய்ததை நான் அறிந்தவனாய் அந்த நிச்சயத்திலே நிலைத்திருக்கணும். ஃபியூச்சரில் வைக்காதீங்க. ஏற்கனவே எனக்கு தருவார், கண்டிப்பாக முடியும், ஒரு காலத்தில் தருவார், இந்த காரியத்தினால ஏதோ ஆண்டவர் எனக்கு சொல்லித்தராரு இல்லை, சொல்லித்தரதுக்கு அவர் வேதத்தை வச்சிருக்கிறார், ஆவியானவர் கொடுத்திருக்கிறார். பாடுகளின் மத்தியில் நீங்கள் ஏதாவது கற்றுக்கொள்ளலாம். ஆனால் பாடுகளின் மூலமாக தான் ஆண்டவர் உங்களுக்கு கற்றுத்தருகிறான்னு அவசியம் இல்லை. அந்த சூழ்நிலையில் நீங்கள் ஆண்டவரை தேடி ஆண்டவர் உங்கள் இருதயத்தை திறந்திருக்கலாம். ஆனால் இந்த வழியில தான் ஆண்டவர் உங்களுக்கு கற்றுத்தரணும் என்பது தேவன் நியமித்த வழி அல்ல. ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்றே அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஜெயமுள்ள வாழ்க்கை என்னன்னா, அவர் ஏற்கனவே சம்பாதித்த ஜெயத்தை நாம் சுதந்திரிப்பது தான் ஜெயமுள்ள வாழ்க்கை. அதை சுதந்திரிக்காமல் இருந்து கொண்டு சாக்கு போக்கு சொல்லிக்கொண்டு அது ஓகே அப்படின்னு சொல்லாதீங்க. வாழ்க்கையில் தோல்விகள் ஏற்படலாம், அல்லது விசுவாசத்தினால நான் ஜெயத்தை சுதந்திரிக்காமல் இருக்கிறதுனால குறைவுகள் என்று சொல்ல. எப்படி நீங்கள் விசுவாசத்தினாலே ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்கு தான் ஆண்டவர் என்று உங்களோடு பேசியிருக்கிறார். நீங்கள் ஏற்கனவே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்ற ரீதியில் ஜெபியுங்கள். ஜெபிக்கும் போது நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். பெற்றுக்கொள்வதற்கு தேவையானது விசுவாசம். விசுவாசத்தினாலே நீங்கள் கேட்கிற காரியத்தை பெற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கான தடை என்னன்னா, உங்கள் அவ்விசுவாசமாக இருக்கலாம். விசுவாசிக்க தான் செய்கிறாங்க. இந்த சீஷர்கள் ஆண்டவர்கிட்ட வந்து கேட்குறாங்க, ஏன் எங்களால் கூடாமல் போயிட்டு? அந்த கேள்வியிலேயே அவங்க எங்களால் முடியும் என்ற ரீதியில் தான் செயல்பட்டிருக்காங்க. ஏன் எங்களால் முடியாமல் போனதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு அந்த நிச்சயம் இருந்தது, எங்களால் முடியும், ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால் போச்சே. அவ்விசுவாசம் உள்ளவர்களாக செயல்படல். விசுவாசம் உள்ளவர்களாக தான் செயல்பட்டாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி இது 17வது வசனத்தில் அதிகாரத்தில் 10ஆம் அதிகாரத்திலே தேவன் அதிகாரத்தை கொடுத்து போய் சுவிசேஷத்தை சொல்லுங்க, வியாதியத்தில் சுஸ்தப்படுத்துங்க, பேய்களை துரத்துங்க அதிகாரம் கொடுத்து அவங்க போய் ஊர் ஊராக போயிட்டு வந்து சந்தோஷமாக ஆண்டவர்கிட்ட வந்து ஆண்டவர் பிசாசுகளும் கீழ்ப்படுகிறதுலாம் சொல்லி அவங்க ரிப்போர்ட்லாம் கொடுத்தவங்க, ஊழியத்தில் செயல்பட்டவர்கள். எல்லா நேரத்துலையும் நான் ஜெபம் பண்ணா, நான் கையை வச்சா சொஸ்தமாகும், பிசாசு ஓடும் என்றதை அறிந்து அனுபவித்தவர்கள் அந்த நிச்சயத்தோடு இருந்து இந்த பையனுக்காக ஜெபம் பண்ணும்போது நடக்கலை. என்னன்னு புரியாதனால ஆண்டவர்கிட்ட வந்து கேட்குறாங்க. விசுவாசத்தில் தான் இருந்தாங்க, ஆனால் நடக்காதது காரணம் ஆண்டவர் சொல்வார், உங்கள் அவ்விசுவாசத்தினால். வேதத்தில் சந்திர ரோகி, நம்ம ஊரில் சொன்னால் வலிப்பு நோய், அது சொஸ்தப்படுத்த முடியல அப்படின்னு தடுமாறும் போது காரணம் என்னென்னா, அந்த வலிப்பு வந்திருக்கும். அது அங்கே பார்க்குறோம், அப்படியே கூட்டம் கூடியிருக்கு. கூட்டம் கூடியிருக்கும்போது அந்த வலிப்பு நோயினாலேயோ மக்கள் பார்க்குறாங்களே, ஏதோ ரீதியில் இவர்கள் தேவன் சொன்ன வார்த்தை நிமித்தம் தங்களுக்கு அதிகாரம் உண்டு என்பதை விசுவாசியாமல் மற்ற ஜனங்களை பார்த்தோ அல்லது அந்த பயன்கு வர வலிப்பை பார்த்தோ எங்கேயோ தங்கள் இருதயத்தில் சுகம் கிடைக்காம போகுமோ, இதை எங்களால் சுகப்படுத்த முடியுமோ அப்படின்ற எங்கேயோ ரீதியில் அவ்விசுவாசம் காணப்பட்டிருக்கு. அதனால தான் இயேசு சொல்கிறார், காரணம் என்னென்னா விசுவாசிக்கவும் செஞ்சீங்க, ஆனால் அதே நேரத்தில் அவ்விசுவாசமும் இருந்திருக்கு. நீங்கள் உங்கள் அவ்விசுவாசத்தினால இது முடியாமல் போயிடுச்சு. நம்முடைய ரீதியிலையும் இருக்கா, விசுவாசத்துக்கும் அவ்விசுவாசத்துக்கும் நடுவில் போராடிட்டு ஒரு அலையை போல தடுமாறிக்கொண்டே இருக்கிறதுனால ஆவிக்குரிய ரீதியில் சகல ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டிருந்தாலும் பூமிக்குரிய வாழ்க்கையில் அதை நான் சுதந்திரிக்க முடியாமல் தடுமாறிட்டு இருக்கேன்னா ஆண்டவர் இன்று உங்களோடு பேசியிருக்கிறார். உங்கள் ஜெப முறையை மாற்றுங்கள். இனிமேதான் சுகம், விடுதலை, செழிப்பு என்ற ரீதியில் ஜெபிக்காதீங்க. ஆண்டவர்கிட்ட போங்க, ஆண்டவரை நீங்கள் ஏற்கனவே செய்து விட்டீர்கள் என்ற ரீதியில் போங்க. விசுவாசத்தினால நன்றி செலுத்தி அவர்கிட்ட கேளுங்க, பெற்றுக்கொள்வீர்கள். ஆனால்
முக்கியமான காரியம் என்னன்னா, விசுவாசத்தில் நிலைத்திருங்க. எவ்வளவு நாள் தான் சந்தேகத்திலேயே வாழ்ந்து கொண்டிருப்பீங்க? சந்தேகப்படாமல் விசுவாசிங்கள். கண்ணால் பார்த்தாதான் கேட்டாதான் நான் நம்புவேன் என்று தோமா போல சொல்லாம, ஆண்டவர் சொல்லிட்டாரு, அது நடந்தாயிற்று என்ற சத்தியத்துக்கு நீங்கள் உங்களை சமர்ப்பித்து அந்த நிச்சயத்தில் நிலைத்திருங்கள். நீங்கள் விசுவாசிக்கிறதை அதிசீக்கிரத்தில் பார்ப்பீங்க. பெற்றுக்கொள்ளாததுக்கான தடைகளை தான் பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஒன்று, உங்களுடைய அவ்விசுவாசம். இந்த அவ்விசுவாசத்திற்கான பரிகாரம் என்ன பண்ணணும் அப்படின்னா, அவ்விசுவாசத்திற்கான பரிகாரமே 2 காரியங்கள் தான். ஒன்று, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். தேவ வசனம் என்ன சொல்லுகிறது என்பதை நான் அறிந்திருக்க வேண்டும். நிறைய நேரத்தில் வேத வசனம் என்ன சொல்லுகிறது என்பதை தெரியாதபடினால அவிசுவாசம் இருக்கு. ஆனால் இன்னொரு விதமான அவிசுவாசம் இருக்கு. என்னன்னா, தவறாக புரிந்திருக்கபடினால, ராங் டீச்சிங் இருக்கும். இல்லைன்னா தவறான காரியத்தை நீங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தோ நீங்கள் புரிந்து கொண்டோ வேதத்தில் இருக்கிற காரியத்தை தவறாக புரிந்திருக்கலாம். ராங் அண்டர்ஸ்டாண்டிங், ராங் டீச்சிங் இருந்தாலும் நீங்கள் அந்த காரியத்தை நம்ப மாட்டீங்க. ஏற்கனவே செய்து விட்டார் அப்படின்னு சொல்லும் போது, இல்லை அந்த வியாதினால ஆண்டவர் சுகப்படுத்துகிறார் என்று நீங்கள் ஏதோ எனக்கு கற்றுத்தருகிறார், இது தேவ சித்தம்தான், இந்த வியாதி எனக்கு இருக்க தேவ சித்தம்தான் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எப்படி நீங்கள் சுகத்தை பெற்றுக்கொள்வீங்க? ஏற்கனவே சுகம் பெற்றுட்டேன்னு நினைக்கிறேன், எனக்கு இந்த சுகத்தை தேவன்தான் தந்தார்னு நினைச்சா எப்படி நீங்கள் நம்ம பெற்றுக்கொள்வீங்க? அதே மாதிரி எந்த ஆசீர்வாதனாலும். இது ஒரு உதாரணம். உங்கள் விசுவாசம் வேதத்தை சார்ந்துதான் இருக்கிறதா? புதிய ஏற்பாட்டின் கண்ணோட்டத்தில் தான் அதை பார்க்குறீங்களா? இயேசு சிலுவையில் எல்லாத்தையும் முடித்து விட்டார் என்ற ரீதியில தான் பார்க்குறீங்களா? செக் பண்ணி பாருங்க. அப்படி பார்த்து அந்த விசுவாசத்தில் இருந்தால் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அவ்விசுவாசத்திற்கான பரிகாரம் என்னன்னா, சத்தியம் என்ன சொல்லுகிறது, இந்த காரியத்தை குறித்து சத்தியம் என்ன சொல்லுகிறது என்பதை திரும்பவும் நீங்கள் வேதத்தை ஆராய்ந்து பார்த்து அறிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்கள் கண்களை திறப்பார். இப்படி தான் எனக்கு சொல்லி தந்தாங்க, இப்படி தான் இவ்வளோ நாள் நான் விசுவாசித்தேன் அப்படின்ற காரியத்தில் இருதயத்தை கடினப்படுத்தாமல், வேதம் சொன்னால் நான் அப்படியே ஏற்றுக்கொள்கிறேன் என்ற ரீதியில் வேதத்துக்கு சமர்ப்பியுங்கள். அந்த நீங்கள் அறிந்திருக்கிற சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நீங்கள் அறியாத காரியம் உங்களை விடுதலையாக்க முடியாது. வேதத்தில் இருக்க தான் செய்து, ஆனால் அந்த விடுதலை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும்னா நீங்கள் அதை அறியணும். 2வது, இந்த பகுதியில் பார்த்த இந்த தகப்பனை போல, ஆண்டவரே என்னுடைய அவிசுவாசத்தை இல்லை எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லுறாரு. அதே மாதிரி சீஷர்களும் கேட்கும்போது, இந்த காரியத்தில் இருந்து நாங்கள் எப்படி ஏன் எங்களால் கூட பண்ணோம், உங்கள் அவிசுவாசத்தினால சொல்லிட்டு, இந்த வகை பிசாசானது ஜபத்தினாலும் உபாசத்தினாலும் தான் போகுன்றார். எது? பிசாசுனால இல்லை, பிசாசு இல்லை, உங்களுக்கு அவ்விசுவாசத்தை உண்டாக்குகிற அளவுக்கு இந்த கிரியை செய்ததே. உங்களுக்கு அந்த அவ்விசுவாசம் போகணும்னா, அவ்விசுவாசம் அப்படின்னு சொல்லும்போது, இந்த மாம்சம் சொல்லுகிறதை நீங்கள் நம்புறீங்களே, உங்கள் கண்ணால் பார்க்கறத நம்புறீங்களே, உங்கள் செவிகள் கேட்கிறதை, ஜனங்களுடைய இந்த உலக அறிவு சொல்லுகிறத நம்புறீங்களே, இதை எப்படி நான் ஜெயிக்கணும் அப்படின்னா, அதுக்கு நீங்கள் சரீரத்தை ஒடுக்கணும். அதுக்காக நீங்கள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. உங்கள் உபவாசம் பண்ணும்போது என்ன சொல்கிறோம்? மாம்சத்துக்கு சொல்கிறோம், இல்லை சாப்பிடாம இருந்தால் நான் செத்து போவேன்னு சொல்கிறேன். இந்த மாம்சத்துக்கு சொல்ல இல்லை, ஒன்றும் ஆகாது. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய ஆவி, தேவனுடைய வார்த்தையினால பிழைப்பான் என்பதை நம்ம டீச் பண்ணுறோம். உடம்பு நம்மளுக்கு சொல்லதின்படி நம்ம செய்யாமல், நம்ம சொல்கிறத உடம்பு கேட்கறதுக்கு நம்ம பழக்கப்படுத்துகிறது தான் உபவாசம். அந்த நேரத்தில் அப்படி உபவாசம் பண்ணிட்டு ஆண்டவரை நோக்கி பண்ணி பாருங்க. மாம்சம் சொல்லுகிறபடி அல்ல, ஆண்டவரே உம்முடைய வார்த்தை சொல்லுகிறபடி தான் என்னுடைய வாழ்க்கையில் நடக்கும், அதை தான் நான் நம்புகிறேன் என்று என் சரீரத்தை ஒடுக்கி ஆண்டவர் இடத்துல போகும்போது காரியங்கள் நிறைவேறும். இதுதான் பிரதான தடை. இன்னொரு தடையும் இருக்கு. என்னுடைய அவிசுவாசம் இல்லை, வேற என்ன காரணம் இருக்குன்னா, நம்ம தானியலில் பார்க்குறோம். தானியல் 9ஆம் அதிகாரத்தில் 10ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது, 9வது அதிகாரத்தில் ஜெபம் பண்ணுகிறார். ஜெபம் பண்ணி முடுக்கிறதுக்கு முன்னதாகவே
தேவதூதன் வந்து தேவனோட ஜெபத்துக்கு பதில் தந்துட்டார் என்று பதில் தருகிறார். ஆனால் 10ஆம் அதிகாரத்தில் அதே நேரத்தில் ஜெபம் பண்ணும்போது 3 வாரம் அவர் உபவாசம் இருக்கிறாரு. 3 வாரம் கழிச்சு தான் தேவதூதன் வந்து தேவனுடைய பதிலை கொடுக்கிறார். அதுக்கு தேவதூதன் சொல்லுகிறான், டிலே ஆனதுக்கு காரணம் தேவன் பதில் சொல்லலை, நீ ஜெபிக்க ஆரம்பிக்கும் போதே தேவன் பதில் தந்துட்டாரு. ஆனால் நான் வந்து பதிலை உன் கையில் கொடுக்கறதுக்கு தடையாக பிசாசு செயல்பட்டான் என்று சொல்லுகிறார். பிசாசும் சில நேரத்தில் நாம் ஜெபிக்கிற காரியங்களை பெற்றுக்கொள்வதற்கு தடையாக இருக்கிறான். ஆனால் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னென்னா, பழைய ஏற்பாட்டில் பிசாசு எப்படி ஆகாய மண்டலத்தில் தடையை உண்டாக்கினானோ அப்படி பிசாசு இன்னைக்கு நம்முடைய ஜெபத்துக்கு தடையை உண்டாக்கவில்லை. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, இயேசுக்குள்ளாக ஏற்கனவே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டேன். இயேசு பூமியில் வந்து பிசாசை ஜெயித்து விட்டார், அவன் தலை நசுக்கி விட்டார். அவனுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் இயேசுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவரோடு கூட நமக்கும் அந்த அதிகாரத்தில் பங்கு இருக்கிறது. அவர் கொடுத்த அதிகாரத்தில் தான் நாம் பூமியில் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழப்போகிறோம். அப்போ இன்றைக்கும் பிசாசு எப்படி தடை பண்ணுகிறான் என்றால், பிசாசுக்கு கொடுக்கப்படுகிற பேர் அவன் வஞ்சகன். அதனால்தான் எபேசியர் 6 பிசாசின் தந்திரங்களுக்கு எதிர்த்து நிற்கத்தக்கதாக நீங்கள் சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். பிசாசு எப்படி தடையை உண்டாக்குறான் என்றால், நம்மை வஞ்சிக்கிறவனா இருக்கிறான். பொய்களை சொல்லி எப்படி ஏவாளை ஏதேன் தோட்டத்தில் வஞ்சித்தானோ, பொய்களை சொல்லி சத்தியத்தை திரித்து அவன் தேவனுடைய வார்த்தையை சந்தேகித்து அதில் ஒரு குழப்பத்தை உண்டாக்கி எப்படி ஏவாளை வஞ்சித்தானோ அப்படி உங்களை வஞ்சிக்காதபடிக்கு நான் பயந்து இருக்கிறேன் என்று பவுல் சொல்கிறான் சபை குறித்து. பிசாசோடைய வஞ்சனை, தேவனுடைய வார்த்தையை நீங்கள் அறிந்திராதபடிக்கு, அறிந்ததை புரிந்து கொள்ளாதபடிக்கு, இல்லை அதில் நிச்சயம் இல்லாதபடிக்கு சந்தேகத்தை உண்டாக்கி அதனால் உங்களை வந்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்காதபடி தடையை உண்டாக்குறான். சிலுவைக்கு முன்பதாக இருந்த அதிகாரம் பிசாசுக்கு இல்லை. புரிஞ்சிருக்கணும், சிலுவையிலே தேவன் வெற்றி சிறந்தார். அவனுடைய அதிகாரத்தை எல்லாம் உரிந்து வெளியரங்கமான கோலமாக்கி அவன் தோற்று போன ஒரு சத்துரு. அவனுக்கு அதிகாரம் இருக்கிற ஒரே அதிகாரம் இன்னைக்கு என்னன்னா, வேத வசனத்தை நீங்கள் அறிந்து கொள்ளாதபடிக்கு, அறிந்ததை குறித்த சந்தேகங்களும் குழப்பங்களும் தந்து அந்த விசுவாசத்தில் நீங்கள் அதை சுதந்திரிக்காதபடிக்கு வஞ்சிக்கிறவனாக இருக்கிறான். அந்த காரியத்தை ஜெயிக்கணும்னாலும் உங்களுக்கு தேவை வேத வசனம். இந்த வேத வசனத்தில் நீங்கள் எவ்வளவு அறிந்து தேறுகிறவர்களாக இருக்கிறீர்களோ, நீங்கள் விசுவாசத்தை ஜெபித்ததை பெற்றுக்கொண்டு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்கிறவர்களாக இருக்கிறீர்கள். உங்கள் ஜெப முறையை மாற்றிக்கொள்ளுங்கள். விசுவாசத்தோடு அவர் ஏற்கனவே உங்களுக்கு சகல ஆசீர்வாதத்தையும் தந்துவிட்டார் என்பதை அறிந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில காரியங்களே நிலையில பெற்றிருக்கிற சகல ஆசீர்வாதங்களும் பூமிக்குரிய வாழ்க்கையிலும் நீங்கள் சுதந்திரிக்கத்தக்கதாக விசுவாசத்தில் நிலைத்திருந்து வேதத்தை நீங்கள் வாழ்க்கையில நடப்பித்து ஜெபிக்கிறதை பெற்றுக்கொண்டு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழும்படியாக உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, இந்த நேரத்தில் உங்களுடைய சத்தத்தை கேட்ட ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கிறேன். அவர்கள் விசுவாசத்தோடு உங்களுடைய சமூகத்தில் வந்து தாங்கள் கேட்டுக்கொள்கிற அனைத்தையும் பெற்று ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ உதவி செய்யுங்க. நீர் ஏற்கனவே ஆசீர்வதித்திருக்கிறீர் என்ற காரியம் அவர்கள் புரிந்து கொள்ளத்தக்கதாக அவர்கள் மனக்கண்கள் திறக்கப்படும்படியாக ஜெபிக்கிறேன். ஆவியானவரே கிரியை செய்வீராக. வசனத்தின் வெளிச்சத்தை காண உதவி செய்யும். இந்த வெளிச்சத்திலே அவர்கள் நிலைத்திருந்து அதற்கேற்ற கிரியைகளை நடப்பிக்க உதவி செய்து பாக்கியவான்களாய் வாழ நீர் அனுக்கிரகம் பாராட்டும்படியாக ஜெபிக்கிறேன். அவர்கள் ஆத்துமா வாழுகிறது போல சகல காரியங்களிலும் வாழ்ந்து சுகித்திருப்பார்களாக. இயேசு நாமத்தில் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. For contact J. Seelan Paul Ministries, contact number 97907529795. Mail ID wordofgod.paul@gmail.com. ஜெய் சீலன் பால் மினிஸ்ட்ரிஸ் வழங்கிய நற்செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.